பழமையான திருவொற்றியூர், சிவபெருமானின் தவம். பழங்கால திருவொற்றியூர். கடற்கரையே நெருங்கிய அமைதியான ஷைவர்தலம். காற்றில் மன்றொலிகள். இலந்தை மரங்கள் ஆடிய நிலை. சிவபெருமான் இங்கு ஆதிபுரீஸ்வரர் எனத் தன்னை வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. பூமி இருந்ததே சிவமாக. மண் வடிவில் தோன்றிய முதல் லிங்கம் என்பதால் ஆதிபுரம், மூல வடிவு என்பது உருவாகிறது. பார்வதியின் தவப்பயணம். பார்வதி தேவி, சிவபெருமானின் அருளைப் பெற இந்த ஸ்தலத்தில் கடுமையான தவம் இருந்தார். அவர் தவம் இருந்த இடமே வடிவுடையம்மன் சன்னதி அமைந்த பகுதி. பார்வதி அம்மன் தனது உடல் வடிவையே தவத்தால் தெய்வீகமாக மாற்றிக்கொண்டு, நான் தர்மம், அன்பு, தியாகம் ஆகியவற்றின் வடிவம் என வடிவுடையம்மன், உடைய வடிவு என்ற பெயர் பெற்றார். அசுரன் தேவலோகத்தை கலங்கச் செய்கிறான். ஒரு காலத்தில் ஒரு அசுரன் தெய்வங்களை துன்புறுத்த தேவசபையில் ஆலோசனை நடக்கிறது. தெய்வங்கள் சிவபெருமானிடம் உதவி கோர, சிவபெருமான் தனது சக்தியாக இருப்பதை உணர்த்த, பார்வதி அம்மன் திருவொற்றியூரிலேயே தீட்சை பெற வேண்டும் எனக் கூறுகிறார். சிவபெருமான் அம்மனைச் சோதிக்கிறார். மணல் லிங்கம் உருவாகும் தருணம். பார்வதி அம்மன் கடற்கரையில் அமர்ந்து கையில் எடுக்கப்பட்ட மணலை பயன்படுத்தி ஒரு சிறிய மண் சிவலிங்கம் செய்து வழிபடுகிறார். அப்போது திடீரென்று கடலலைகள் துளிர்த்து உயர்கின்றன. காற்று மாறி சூறாவளி போல் அடிக்கிறது. சிவபெருமான் பார்வதியின் பக்தி உறுதியானதா என்பதைச் சோதிக்க மணலால் ஆன லிங்கத்தை அழிக்க கடலை உத்தரிக்கிறார். ஆனால் பார்வதி தன் உடலை லிங்கத்தை சுற்றி காக்க அலைகள் அவளைத் தாக்கினாலும் லிங்கத்தை தொட முடியவில்லை. இந்த பக்தி உறுதியைக் கண்டு சிவபெருமான் மகிழ்கிறார். இதுவே இன்றும் காணப்படும் மண் ஆதிபுரீஸ்வரர் லிங்கம். சிவபெருமான் தரிசனம், அம்மன் சக்தி வெளிப்பாடு. பார்வதியின் தவம் நிறைவேற சிவபெருமான் வெளிப்பட்டு அருள்கிறார். அம்மன் தங்க நிறத்தில் தெய்வீக ஒளி வீசும் வடிவுடையம்மன் ஆகஸ்டு பிரகாசிக்கிறார். மேலும் அவரது தலையில் பச்சை கொடி, தோளில் புல்லரிக்க வைக்கும் கருணை, பார்வையில் உறுதியும் தாய்மையும் எல்லாம் ஒன்று சேர்ந்து அருள்மிகு வடிவுடையம்மன் என அழைக்கப்படுகிறது. தியாகராஜ சுவாமியின் ரகசியம், கண்ணாடி காட்டும் அருள். திருவொற்றியூரில் உள்ள தியாகராஜ சுவாமியின் திருமேனி மிகவும் தனித்துவமானது. ஏன்? சாமி உள் நோக்கி தியான நிலையில் காட்சி தருகிறார். அவரின் பார்வை நேராக பக்தர்களை நோக்காமல் உள்ளார்ந்த நினைவுகள், இதயத்தில் இருக்கும் சத்தியத்தை நோக்கி இருப்பதை குறிக்கிறது. இந்த நிலையால் சாமி பக்தரின் மனக்காட்சி, உண்மையான எண்ணங்களை குளிர்விக்கிறார். சத்தியம் தவறாமல் வெல்லும் என்பதை உணர்த்துகிறார். இதுவே தியாகராஜர் எனும் நாமக்கரணத்தின் காரணம். தியாகம், மனத்துக்கு வீரம். அற்புதம், வடிவுடையம்மன் வழிபட்டால் நிறைகிறது. வரலாறு கூறுகிறது. திருமணம் தாமதமானவர்கள், சுகபிரசவம் வேண்டுவோர், குடும்ப அமைதி, மன நிம்மதி, தொழில் முன்னேற்றம் இவற்றுக்காக வடிவுடையம்மனை வழிபட்டால் விரைவில் நிறைவேறும். அம்மன் தனியாக சன்னதியில் இருக்கிறார். அங்கு காணப்படும் அமைதியும் சக்தியும் பார்வதி தேவி தவம் இருந்ததன் தெய்வீக சக்தியாக கூறப்படுகிறது. இன்றைய திருவொற்றியூர் பக்தர்கள் நிரம்பும் தரிசனம். இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆதிலிங்கத்தை தரிசித்து வடிவுடையம்மன் திருக்கருணையை நாடுகிறார்கள். அலங்கார நாட்களில் தீபாராதனை, பரிவட்டம், வாகன சேவைகள், வேத மந்திர ஓசைகள் எல்லாம் சேர்ந்து திருவொற்றியூர் ஒரு காலத்தால் மறக்க முடியாத சிவப்பீடமாக மாறுகிறது. நிறைவுச் செய்தி. திருவொற்றியூர் தியாகராஜர், ஆதிபுரீஸ்வரர் மற்றும் வடிவுடையம்மன் வரலாறு. பக்தி, தியாகம், சோதனை, வெற்றி ஆகிய 4 ஆழமான கோட்பாடுகளைத் தருகிறது. இது ஒரு தல வரலாறு மட்டும் அல்ல. திருவொற்றியூர் மக்கள் மனதில் பதிந்த ஆன்மீக வாழ்வியல் பாடம்.